சனீஸ்வர பகவான் தன்மேல் நிகழ்ந்த வேதனையையும் மற்ற நவக்கிரக தேவதைகள் அனுபவித்த அவல நிலையையும் தேவ ரிஷியான நாரத முனிவர் அவர்களிடம் எடுத்துரைத்து விமோசனம் வேண்டினார். அப்போது நாரத மகரிஷி கருணை கலந்த குரலில் கூறினார், கவலைப்படாதே சனீஸ்வரா, என்னதான் ஒருவன் தவம் இயற்றி சிவபெருமான் அவரிடமிருந்து வரங்களை பெற்றிருந்தாலும் அவற்றை அகந்தையுடன் தவறாக பயன்படுத்தினால் அவனுடைய அழிவு நிச்சயமாக நிகழும். இராவணன் அழியும் காலம் நெருங்கிவிட்டது. நான் கூறும் சரியான நேரத்தில் நீ இராவணனுடைய மாரக ஸ்தானத்தை ஒருமுறை பார்த்துவிடு. அவனுடைய கதை அதோடு முடிந்துவிடும். நாரதர் அருளிய வண்ணமே சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்று இராவணனை நோக்கி பார்வை செலுத்தினார். அந்த நொடியிலிருந்தே இராவணனின் அழிவு காலமும் தொடங்கிவிட்டது. ஆனால் சனீஸ்வரனின் பார்வை தன்மேல் விழுந்ததை இராவணன் தன் அபாரமான தபோபலத்தால் உணர்ந்து கொண்டான். மறுகணமே தன் கதாயுதத்தை சுழற்றிய இராவணன் சனீஸ்வர பகவானை தாக்குவதற்காக அவர் மீது பாய்ந்தான். உடனே சனீஸ்வர பகவான் அங்கிருந்து தப்பித்து வான்வழியே பல லோகங்களுக்கும் விரைந்து சென்றார். ஆனால் எந்த லோகம் சென்றாலும் இராவணன் சனீஸ்வர பகவானை துரத்திக் கொண்டே வந்தான். எங்கும் புகலிடம் இன்றி சனீஸ்வர பகவான் மிகுந்த வேதனையுடன் தவித்துக் கொண்டிருந்தார். அந்நிலையில் மீண்டும் நாரதர் எதிர்ப்பட்டார். தன் இக்கட்டான நிலையை அவரிடம் எடுத்துரைத்து இராவணனின் கதாயுதத் தாக்குதலிலிருந்து தப்பிக்கும் ஒரே உபாயத்தை சனீஸ்வர பகவான் வினவினார். அப்போது நாரத ரிஷி தீர்க்கமான குரலில் கூறினார், இராவணன் தேவலோகத்தையே வென்று வெற்றி கொடி நாட்டியவன். எந்த லோகம் சென்றாலும் அவனிடமிருந்து தப்பிக்க முடியாது. இதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. பூலோகத்தில் அசுரசக்திகள் நெருங்க முடியாத ஒரு திருத்தலத்தில் நீ புகலிடம் கொள்ள வேண்டும். திருவானைக்கோவில் வீற்றிருக்கும் மூத்த தேவியாம் ஜேஷ்டாதேவி, அவரிடம் நீ அடைக்கலம் கொள். அதுவே இராவணனிடமிருந்து தப்பிக்கும் ஒரே உபாயம். நாரதர் அருளிய வண்ணமே சனீஸ்வர பகவான் ஜேஷ்டாதேவியின் திருப்பாதங்களில் தஞ்சம் புகுந்தார். திருவானைக்கோவிலை அடைந்த இராவணன் அங்கு தன் சக்தி வேலை செய்யாததை உணர்ந்தான். முதன்முறையாக தன் இயலாமையை உணர்ந்த இராவணன் அந்த புனித தலத்தை விட்டு அகன்றான். ஆனால் ஏன் இராவணன் அந்த இடத்தை விட்டு அகன்றான்? எந்த சக்தியால் அவன் அங்கு நின்று கூட இயலவில்லை? அதை அறிய வேண்டுமென்றால் மூத்த தேவியாம் ஜேஷ்டாதேவியின் மகத்தான இரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.